கோமதி, நான் சொல்றத கேளு. என் பேரன் கதிரு உன் புருஷனை கொலை பண்ணல. இருந்தாலும் நீ புருஷனை இழந்து நிக்கத பார்க்க எங்களால முடியல. இந்த பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் புருஷன் இருந்தா உனக்கு எவ்வளவு சம்பாதிச்சு கொடுப்பானோ அத மாசம் மாசம் நான் உனக்கு கொடுத்து அனுப்புறேன். அதே மாதிரி உன் பிள்ளைக்கு என்ன படிப்பு செலவு ஆகுதோ அதையெல்லாம் நானே பாத்துக்கிறேன். ஆனா நீ எப்ப பார்த்தாலும் என் பேரன் தான் கொலை பண்ணா, என் பேரன் தான் கொலை பண்ணான்னு சபிச்சுக்கிட்டு இருக்கியே, அதை நிறுத்திருமா. எனக்கு புரியுதுங்க ஐயா. எப்படியாவது என்ன கோர்ட்ல சாட்சி சொல்ல விடாம தடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றீங்களா? என்ன தடுத்துட்டா உங்க பேரன் விடுதலை ஆயிருவான். நீங்க உங்க பேத்தி கல்யாணத்தை நடத்திடலாம். அதானே உங்க திட்டம். எப்படியா உங்களுக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு மனசு வருது? யார் வீட்டுல இளவு விழுந்தாலும் பரவாயில்ல, உங்க வீட்டுல கல்யாணம் நடந்துடணும். அதானே உங்க நோக்கம். அக்கா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த முருகேசனோட சாட்சியவோ மத்த சாட்சிகளையோ கோர்ட்ல நாங்க உடைச்சிருவோம். உண்மைக்கு முன்னாடி எந்த பொய் சாட்சியும் நிக்கவே முடியாது. நீங்க பொய்யா ஒரு விஷயத்தை நம்பிட்டு எங்க வீட்டு பொண்ணுங்களை சபிக்கிறீங்களே, அதை எங்களால தாங்க முடியல. அதுக்குதான் உங்களுக்கு உண்மையை புரிய வைக்கலான்னு வந்தோம். அட நிறுத்துமா. என்ன சாட்சி சொல்ல விடாம தடுக்க பார்த்துட்டு ஏமாத்து பேச்சு பேசுறீங்களா? என் புருஷனையும் கொன்னுட்டு என்னையும் ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? போங்க வெளியே. இந்த பாருமா, மறுபடியும் உன்னை கெஞ்சி கேட்கிறேன். நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. தாத்தா, உங்களுக்கு சொன்னா புரியாதா? எங்க அப்பாவே கொலை பண்ணிட்டு எங்ககிட்ட பேரம் பேசுறீங்களா? யாருக்குங்க வேணும் உங்க பணம்? போங்கய்யா, பெருசா மாலை ஏத்திக்கிட்டு வந்துட்டீங்க. போங்க. போறம்மா. ஆனா ஒண்ணு, நிமிந்து நின்னா கையெடுத்து கும்பிடுறீங்க, கொஞ்சம் சாஞ்சிட்டா காலில் போட்டு மிதிக்கிறீங்க. என்ன உலகம்மா இது? கெட்டவன நம்புறீங்க, அவன் கெட்டவன் சொல்ற எங்களை. புறப்படுமா.